அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 நேற்றைய தினம் டிஆர்பி வெப்சைட்டில் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. மைனாரிட்டி லாங்குவேஜுக்கான பார்ட் ஏக்கான ரிசல்ட், அதுக்கப்புறம் பார்ட் பிக்கான ரிசல்ட், சிவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களது பெயர் பட்டியல் தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் அடிஷ்னலாக சிவி கால்டு லிஸ்ட் டிஃப்ரென்ஷியபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 43 ஆசிரியர்களது பெயர் பட்டியல் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் அடிஷ்னல் சிவி லிஸ்ட் ஃபார் டிடபிள்யூமே வெளியிட்டிருந்தாங்க. ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்லேயே வந்து நியூவில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த கால் லெட்டர், அதில் கிளிக் பண்ணால் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி நீங்கள் டேஷ்போர்டில் உங்களுடைய கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். யார் யாருடைய பேர்லாம் இந்த அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டில் வந்திருந்தாலும், இல்லை நீங்கள் வந்து மைனாரிட்டி லாங்குவேஜில் வந்திருந்தாலும், நீங்கள் எல்லாருமே நீங்கள் உங்கள் கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு 5 செட்டு வந்து ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அதே போல் முக்கியமாக பயோடேட்டா ஃபார்ம் அனெக்சர் 1, ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அனெக்சர் 2 இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து முதல்ல ஒரு காப்பி வந்து பென்சிலால் ரஃப்பாக ஃபில் பண்ணி பார்த்துட்டு, அதன் பிறகு வந்து நீங்கள் 2 காப்பி வந்து ப்ளூ பென்னால் வந்து எழுதி அட்டஸ்டேஷன் வாங்கணும். அட்டஸ்டேஷன் வந்து குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர்கிட்டே வாங்கிக்கிங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க. நாம் ஏற்கனவே வீடியோலாம் டீட்டெயிலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நாங்கள் மற்ற துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த சிவி அப்போ இந்த அனெக்சர் 1 அனெக்சர் 2 வந்து ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம கொடுத்துருந்தோம். அது நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அது மிகச்சரியாக இருந்த மாதிரி தான் எல்லாருமே கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவை உள்ளவங்க அந்த அனெக்சர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல் எல்லாமே மிகச்சரியாக தான் இருந்தது. உங்களுடைய விருப்பம், நீங்கள் வந்து ஆங்கில வடிவத்தில் கூட அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் மட்டும் அதை நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து மார்ச் 2004 மார்ச் 2006 என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த தேர்ச்சி பெற்றதை வந்து அதையே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோமோ அது அப்படியே சரியாக தான் இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் நீங்கள் அனெக்சர் 1 அனெக்சர் 2 வந்து 2 காப்பி வந்து ஒரிஜினலாக எழுதி தான் நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு போகணும். ஒரு செட்டு மட்டும் ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க போதும். அந்த வீடியோவில் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதே போல் நீங்கள் ஆர்டர் வந்து நம்ம அடுக்கி வைக்கிறது பார்த்திங்கன்னா அதுலேயே சொல்லியிருப்போம். இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் வந்து ஒரே ஒரு செட்டில் மட்டும் இருந்தால் போதும். அந்த ஒரிஜினலில் மட்டும் கால் லெட்டர் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து அனெக்சர் 2 ஃபார்ம் வைக்கணும், அடுத்தது தான் அனெக்சர் 1 வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 10th 12th அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட் வந்து ஆர்டராக வந்து நம்ம வச்சுக்கிட்டு போனாலே போதும். ஒரு 3 ஜம்ப் கிளிப் ரெடி பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தடுத்த ப்ராசஸ்மே மிக விரைவாக வந்து முடிச்சிருவாங்க. அதனால் இந்த சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அந்த அனெக்சர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. முடிந்தளவுக்கு எதுவும் தவறு இல்லாத வகையில் இந்த அடித்தல் திருத்தல் இல்லாமல், அந்த ஒயிட்னர் வைக்கிறது இல்லாமல் எதுவுமே செய்ய வேணாம். ஸ்டாப்லர் கூட நீங்கள் அடிக்க வேணாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஜம்ப் கிளிப் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு போனால் போதும். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவை உள்ளவங்க பயன்படுத்திங்க. உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கூட அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு இதை சார்ந்து சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.